சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தரமணையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். எதற்காக இந்த போராட்டம், மாணவர்களின் போராட்டம், விரிவாக பகிரலாம். சென்னை தரமணையில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இங்கே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சமீபத்தில் தேர்வு முடிவுகள் வெளியானது. இந்த தேர்வு முடிவில் பல்வேறு மாணவர்களுக்கு, ஏராளமானோருக்கு இந்த அரியர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக நாங்கள் முறையாக தேர்வு எழுதியிருந்தோம், ஆனால் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த போல மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை, அதே போல நாங்கள் அரியர் வைத்ததாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த திருத்தத்தில் நாங்கள் எழுதிய விடைத்தாளில் முறைகேடு ஏற்பட்டிருப்பதாக கூறி அவர்கள் ஆன்சர் கீயை வெளியிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து மதியம் 2 மணி அளவில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கல்லூரி நிர்வாகம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் தற்பொழுது பல்கலைக்கழக நுழைவு வாயில் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் கல்லூரி முடிந்து வெளியே வரக்கூடிய பேராசிரியர்கள் மாணவர்களின் வாகனங்களை வெளியில் விடாமல் அவர்கள் சிறைப்பிடித்திருக்கிறார்கள். கல்லூரி நிர்வாகம் அந்த மாற்று பாதையில வாகனங்களை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு இந்த உறுதியான ஆன்சர் கீயை வெளியிட்டால் மட்டுமே நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து கலந்து செல்வோம் என்று கோரிக்கையை பிரதானமாக முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர்களும் அதே போல மாணவர்கள் தரப்பிலிருந்தும் பேசுவதற்கான வாய்ப்புகளுக்காக அவர்கள் காத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி சாந்தகுமார்.